श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमुद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகசசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார்ச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 10ஆம் பதிகம், 3ஆம் பாசுரம். எம்பிரானை எந்தை தந்தைக்கும் தந்தை தம்பிரானை தந்தாமரை கண்ணனை கும்பராவு நுண்ணேரிடை மார்வனை எம்பிரானை தொழாய் மடனஞ்சே. எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை கும்பராவ் நுண்ணேர் இடை மார்பனை எம்பிரானை தொழாய் மடநெஞ்சே என்கின்றார். மடநெஞ்சே, விதேயமான மனமே, எம்பிரானே, எமக்கு உபகாரனும் எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை நம்மளவிலே நில்லாமல் நம் குலத்திற்கெல்லாம் நாதனாய் இருப்பவனும் தன் தாமரை கண்ணனை குளிர்ந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனும் கும்பராவும் அஞ்சிக்கொடியினும் சர்பத்திலும் நுட்பமான நேர் இடை மார்பனை நேர்த்தி பொருந்திய இடையை உடையவளான பிராட்டியை தன் திருமார்பிலே உடையவனுமான எம்பிரானை தொழாய், எம்பெருமானை வணங்குவாயாக என்று தனது நெஞ்சத்தினை நோக்கி ஆழ்வார் கூறுகின்றார். எனது செயல்வழி நிற்கின்ற நெஞ்சமை, தான் நினைப்பதை அந்த நெஞ்சமானது நினைக்குமாம். அதனால்தான் இங்கே தன் செயல்வழி நிற்கின்ற நெஞ்சம் என்பதனாலே மடநெஞ்சமே என்கின்றார். எனக்கு பல உதவிகள் செய்தபடி உள்ளவனே, எண்ணளவில் மட்டும் நிற்காமல், எனக்கு மட்டுமில்ல என் குலத்திற்கும் எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானே, என்னால் மட்டுமே நிற்காமல், என் அளவிற்கு மட்டுமே நிற்காமல் உதவி செய்கின்றான் யாராருக்கெல்லாம் தன் குலத்திற்கே நாதனாக உள்ளவனே, குளிர்ந்துள்ள கடாட்சத்துடன் தாமரை போன்ற அழகு கொண்ட திருக்கண்கள் உடையவனே, மலரின் காம்பு மற்றும் நாகம் ஆகியவற்றை காட்டிலும் மெலிந்த இடையை கொண்டவளான பெரிய பிராட்டியை, பிராட்டியினுடைய அழகினை, வடிவழகினை ஆழ்வார் எப்படி வருஷிக்கின்றார்? மலரின் காம்பு மற்றும் நாகம் ஆகியவற்றை காட்டிலும் மெலிந்த இடையை கொண்டவளான பெரிய பிராட்டியை எங்கே வைத்து கொண்டிருக்கிறானாம்? தனது திருமார்பில் கொண்டவனை. இப்படியாக உள்ள எனது சுவாமியை நெஞ்சே நீ வணங்குவாயாக என்கின்றார். பரமபக்தி மற்றும் எண்ணுதல் ஆகிய இரண்டிற்கும் ஒரே போன்று திருமுகம் காண்பிப்பவன் என்று அவனுடைய சொரூபத்தை நீ கண்டாயல்லவோ நெஞ்சத்தை பாக்கி கூறுகின்றார். சென்ற பாசுரத்திலே கூறினாரே, அதை இங்கே கூறுகின்றார். இனி நீயும் உனது சொரூபத்திற்கேற்றபடி அவனிடம்
அவனுடன் சேர்ந்து நிற்க முயல்வாயாக என்று தனது நெஞ்சத்திடம் உரைக்கின்றார். கடந்த பாசுரத்திலே அவனுடைய நீர்மையை எண்ணி எனது சுவாமியை என்றார். தன்னுடைய அளவிலே மட்டும் இல்லாமல் தனது வம்சத்திற்கும் உதவுவதாலே தனது குடிக்கு சுவாமி என்கின்றார். இவர் இப்படியாக இவனை புகழ்ந்தவுடன் தன்னைத் தவிர வேறு பலன் விரும்புபவர்கள் யார், தன்னைத் தவிர வேறு பலனை விரும்பாதவர்கள் யார் என்று இவரை எம்பெருமான் குளிர நோக்கினான். கீதையில் என்னை வெறுப்பவர்களையும் என் மீது பொறாமை கொள்பவர்களையும் நான் சம்சாரத்திலே தள்ளுகின்றேன் என்று உரைத்தானே அந்த கண்ணன், இவன் நம்மை கடாட்சிக்க காரணம் என்ன என்று ஆழ்வார் வியந்தார். அப்போது தன்னை குளிர நோக்கும்படி செய்தவர் அவன் அருகிலேயே உள்ளதைக் கண்டு உரைக்கத் தொடங்குகின்றார். என்னவென்று, வஞ்சிக்குடி போலவும் பாம்பு போலவும் நுட்பமானதும் நேர்த்தியுமான மெல்லிய இடையை கொண்டவளான திருமகளை தன் மார்பில் கொண்டிருப்பவனும் ஆகிய எம்பெருமானை என் சொற்படி கேட்டு எனக்கு பவ்யமான விளங்கும் இளமை ததும்பும் என் நெஞ்சமே தொழுது எழுவாயாக என்று தனது நெஞ்சிடம் கூறுகின்றார். இப்பாசுரத்திலே எம்பெருமானை என்று இருமுறை ஆழ்வார் கூறியிருப்பது பெரிய பிராட்டியுடன் எம்பெருமான் சேர்ந்திருப்பதனாலே ஏற்பட்ட மகிழ்ச்சியால்தான் என்று பூர்வாச்சாரியர்கள் கூறுகின்றனர் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.